ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒயிட் ஹவுஸ் டாக்ஸ் வித் மீ வினோத். எப்போவுமே பாட்டுனா எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் கானா பாட்டுனா எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். கானா பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆண்கள் தான் வந்து பெரிய பெரிய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஃபார் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணாக இருந்து கானா பாட்டில் பெரிய ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பிபிசி நடத்திய டாப் 100 நம்பிக்கை பெண்கள்ன்ற பட்டியலில் ஒரே தமிழ் பெண்ணாக நின்று ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கானா கோயிலின் சொந்தக்காரி நம்ம இசைவாணி அக்கா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, எங்கள் வியூவர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. ஹாய். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களோட மோட்டிவேஷன் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சாங் உங்களோடது. தண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்து வருவேன் மேல, யாரையும் பேச மாட்டேன் என்னைக்கும் பின்னால, திறமையா பாட்டு பாடி காட்டுவேன்பா நானும், ஏன் கூட போட்டி போடுற என்ன உனக்கு வேணும், என்ன அடக்க நினைச்சா அடங்கி போற ஆள் இல்ல, என்ன மதிக்காதவன் என்னைக்கும் எனக்கு தேவையில்லை, பொம்பளை பொண்ணு என்ன கேவலமா பார்க்காத, நானும் வளர்ந்து வந்தா வயிறறிஞ்சு சாவாத, கெட்ட புத்தி வச்சுக்கின்னு என் கூட நீ சுத்தாத, முன்னாடி சிரிச்சு பேசி பின்னால போய் குத்தாத. ஹேண்ட் கிளாப்ஸ். செம்மையாக பாட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது வந்து உங்கள் குரல் வந்து அவ்வளோ மெலோடியாக இருக்குது, ஆனால் நீங்கள் பாடும்போது வர பிச்சே வேறு லெவலில் இருக்குது. தேங்க்யூ. செம்மையாக பாடுறீங்க. ஓகேக்கா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இதில் போயிடலாம். இந்த கானா பாட்டு ஆக்சுவலாக நீங்கள் பாடும்போது எங்களுக்கு தெரியுது உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஏன் இந்த கானா பாட்டு சூஸ் பண்ணீங்க? அது நீங்களாக சூஸ் பண்ண ஒரு விஷயமா, இல்லைனா யாருனா புஷ் பண்ணி நீங்கள், இல்லை யாருனா ஒரு யாருனா சொல்லி நீங்கள் கானா பாட்டுன்னு சூஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு வரும்ன்றது யார் சொன்னது? எனக்கு வரும்ன்றது வந்து ஃபஸ்ட்டு நான் அது கானான்னு செலக்ட் பண்ணுறப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சினி சாங்ஸில் நான் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஒரு ரியாலிட்டி ஷோவில், பட் கானா மூலயமா வருது, நான் எதில் போகிறதுன்னு எனக்கு அப்போ ரொம்ப கன்ஃபியூஷன். அப்போ நான் அவன்கிட்ட கேட்பேன், எந்த ஒரு இதுனாலும் ஒரு வெல்விஷராக கேட்பேன். அப்போது சொன்னான், இல்லை நீ கானா ட்ரை பண்ணு அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நானே கேட்டேன் அவன்கிட்ட, எதுக்கு நான் கானா பண்ணோன்னா, இல்லை நீ உட்காந்து யோசிச்சேன், ஒரு வாட்டி யோசிச்சு பாரு, ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது சினி சாங்ஸ்லாம் எல்லாருமே பாடுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க, பட் கானான்னு பார்த்தா லேடிஸில் யாரும் கிடையாது, ஸோ நீ அதை பண்ணு அப்படின்னு. இல்லைடா அது எப்படிடா எனக்கு வரும் அப்படின்ட்டு, ஏன்னா பாடுறது ஓகே, பட் ஆனால் அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் எனக்கு அப்போ தெரியாது, அப்போலாம் நான் பண்ணேன். ஆனால் இதுதான் என்னோட ராவான ஒரிஜினல் வாய்ஸும், அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ நான் மெலடியில் தான் பாடிட்டு இருந்தேன் கானா சாங்ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து தென்மா அண்ணா அண்ட் ஜெனி அக்கா, ரஞ்சித் அண்ணா இவங்கெல்லாம் தான் சொன்னாங்க, அந்த வாய்ஸ் வேண்டாம் எங்களுக்கு, நீ ஃபால்ஸில் பாடுறது, நீ இந்த மாதிரி ஒரு வாய்ஸில் பாடுனா தனியாக தெரிஞ்சது. அது அப்போ தான் எனக்கே தெரியுது, இல்லைடா நம்ம ஒரு 17 years 18 years இந்த வாய்ஸில் பாடிட்டு இருக்கோம், நம்மளுக்கே தெரியல இப்போ இந்த வாய்ஸ். ஆனால் இந்த வாய்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு லேபிள் எனக்கு வந்துச்சு. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வாய்ஸ் கேட்கும்போது ஒரு தனி எனர்ஜியே கிடைக்குது. சூப்பர்க்கா. அப்புறம் கேஷ்லெஸ் கலெக்டிவை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு 2 சீக்ரெட். ஓகேங்களா, ஒரு 2 விஷயம். கேஷ்லெஸ் கலெக்டிவ்னா அது எல்லாருக்குமே வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜில் பண்ணதுலேருந்து எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதை பற்றி யாருக்கு தெரியாது 2 விஷயம் சொல்லுங்கள். கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல யாருக்குமே தெரியாத 2 விஷயமா? ஃபன்னாக கூட இருக்கலாம், ஜாலியாக கூட இருக்கலாம், நீங்கள் ரொம்ப நீங்கள் இன்டெப்த்தாக போய் கஷ்டப்படுவீங்க. ஜாலியாக தான் தேடிட்டு இருக்கேன். கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல சொல்ல முடியாது இதனால. அதனால அறிவண்ணா வந்து ஒரு வெளியில ஒரு நல்ல ஒரு ராப்பர், ஆனா வந்து ஒரு செம்மையா வந்து காமெடி பண்றது அவர் தான் பேண்ட்ல. ஆனா அவர் பார்த்தா அப்படி தெரிய மாட்டாரு. ஆமா, பார்த்தா அப்படி தெரியாது, ஆனா ஒரு செம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட். அவரு ஜாலியா பேசுவாரு, எல்லாருமே கிண்டல் பண்ணுவாரு, ஆனா அவர் கிண்டல் பண்றது நம்மளுக்கு தெரியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும், ஓ இவர் நம்மள கலாய் வாங்கி முச்சி அதுக்கெல்லாம் சிரிச்சு முடிச்சு, ஓ அது நம்மள தான் சொல்லிருக்காரு, எல்லாருமே சொல்லிட்டு போயிடுவாரு. அத ரொம்ப கலாய்ப்பாரு, அதெல்லாம் ஒரு ஃபன் மொமெண்ட். அதுக்கப்புறம் வந்து செல்லமுத்தண்ணா வந்து அவரும் அப்படிதான் நல்ல சைலண்டான டைப், திடீர்னு கலாய்ச்சிட்டு போயிடுவாரு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி. அப்புறம் வந்து பேண்ட்ல வந்து நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து தரணி இருக்கான், தரணி நல்ல ஒரு சிங்கர் அண்ட் டோலாக் பிளேயர். தரணி எப்பவுமே லேட்டா வருவான் ப்ராக்டிஸ்க்கு. அப்போ திட்டி வெளியில நிக்க வைப்பாங்க. சிரிக்கிறத பார்த்தா எனக்கு இல்ல, அவனை வெளியில நிக்க வைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா போன் பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நல்லா இருக்கும். அது உள்ள வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு வெளிய பண்ணிட்டு போன் மட்டும் பேசுறது. உள்ள வரமாட்டான். சம்டைம்ஸ் லேட்டா வந்தா வெளியில நிக்க வச்சிருவாங்க. பிராக்டிஸ் டைம் வரலன்னு சொல்லிட்டு அதுல வெளில போயிட்டு போன் பேசிட்டு இருப்பான். அப்புறம் இது பண்ணிடுவாங்க, உள்ள அலோவ் பண்ணுவாங்க. என்னைக்காவது மியூசிக்காக நீங்கள் வந்து ஐயோ இது நமக்கு கிடைக்கலையே, சே இது மிஸ் பண்ணிட்டோமே, இது தப்பு பண்ணிட்டோமே, மியூசிக்காக நீங்கள் அழுதுருக்கீங்களா?
மியூசிக் அது தனியா சில பேர் அந்த தனியா போயிட்டு மனசு உடைஞ்சிச்சா நான் இது தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அது அழுதுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மியூசிக்காக ஒரு ஸ்டேஜ் கிடைக்கலன்னு அழுதுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிளாசிக்கல் கற்றுக்க முடியல என்னால். நம்ம பண்ணியிருந்தா இன்னும் நல்லா நம்ம பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து ஒரு கானால ஒருத்தவங்க கிளாசிக்கல் முடிச்சு வந்து அது ஒரு நல்ல ஒரு இது தானே. ஏன்னா யாரும் அந்த மாதிரி பண்ணலை. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போ நான் ஸ்டேஜில் போகும்போது யாருனாவது இந்த ஸ்டேஜில் மைக் கொடுக்கும்போது என்ன இரிட்டேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய இரிட்டேட் வரும். ஆனால் அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு மைக்கு கையில் வந்துட்டா எனக்கு எதுவுமே மைண்டில் வராது. என்னைக்காவது யாருன்னா பார்த்து இவனை அச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் ஓடினா செம்ம காண்டாவது இவனை பார்த்தா நீ யாருன்னா பார்த்து தோன்றிருக்கா? அப்போ நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன் லிஸ்ட்ல. இல்லை, எனக்கு யாரையும் அந்த மாதிரிலாம் தோணாது. இல்லை ப்ரோ, உண்மையாக தோணுது ப்ரோ. எனக்கு யாரையுமே அந்த மாதிரிலாம் அடிக்கணும் அப்படிலாம் தோணாது ப்ரோ. வேற எப்படி மாமனே? இல்லை, நான் சைலண்டாகவே போயிடுவேன். மோஸ்ட்லி நிறைய பேர் நீங்க இப்போ யாருன்னா உங்ககிட்ட வராங்க, நீங்க பாட்டு பாடும்போது உங்களை செம்ம டென்ஷன் ஆகி விட்டுறாங்க, அப்போ உங்ககிட்ட கோவமே பட மாட்டீங்களா? கோவம்லாம் பட மாட்டேன். அப்போ வந்து அப்படின்ற மாதிரி இருக்காது? இல்லை, அப்படிலாம் இருக்காது. கோவப்பட மாட்டேன். பட் ஆனால் எனக்கு தோணும் யாராவது வந்து இப்போ பாடுறப்போ வந்து இந்த பாட்டு பாடுங்க அந்த பாட்டு, இப்போ ஒரு சாங் முடிச்சாதான் இன்னொரு சாங் பாடு பாடிட்டே இருப்பேன். அப்பதான் இந்த பாட்டு நிறுத்திட்டு இதை பாருங்க மைக்க தடிக்கலாம்னு தோணும். அதெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ஆக்சுவலா அடுத்த வாட்டி உங்ககிட்ட மைக் கொடுக்கும்போது யாரும் பக்கத்துல நிக்காதீங்க. இல்ல ஒரு பாடிட்டு இருப்பேன் ப்ரோ. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, இல்ல இந்த சாங் பாடுங்க அந்த சாங் பாடுங்க, இது முடிச்சாதானே நம்ம பாட முடியும். அப்பதான் அந்த மைக் இங்க வரைக்கும் போவோம். அப்படியே அது அப்படியே வாயில வந்து பாடிடுவேன். இப்படி போற மைக் இப்படி போவோம், அடிக்கலாமா வேணாம் மைக்கு போயிடுச்சுல திருப்பி கிடைக்கிறது கஷ்டம், மறுபடியும் வச்சு பாடிடுறது. வெரி குட்கா. இப்போ வந்து ஒரு 5 ஜூஸ் வரும். அந்த 5 ஜூஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு நாங்க ஒரு விளக்கு தேய்ச்சோனே வருவாங்க. வந்து விளக்கு தேய்ச்சோனே யார் வருவாங்க தெரியாது. இப்போ இந்த கேம் நடக்கலாம் எங்க லீடு எங்க ஹெட் வருவாரு, அது மட்டும் எனக்கு தெரியும். ஓகே ஓகேங்களா? ஸோ அந்த ஜூஸ் வைப்போம். ஸோ அந்த ஜூஸில் வந்து ஒன்னொன்றுலேயே ஒரு கேம் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ டாஸ்க் நம்பர் 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 வந்து நல்ல ஜூஸ் வச்சுருக்கோம், 4 ஐட்டம் அதுக்கு ஃபேவராக வச்சுருக்கோம். ஓகேங்களா? 5 ஐட்டம் வச்சுருக்கோம். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்து குடிக்கலாம். கமான் கமான் கிளாப்ஸ். எது குடிக்கலாம்? எந்த கலர் உங்களுக்கு ஃபேவரட் கலர் எது? என்னோட ஃபேவரட் கலர் இங்கே ரெண்டுமே இருக்கே, பிளாக் அண்ட் ஒயிட். ப்ளூ இல்லை. நீங்கள் ஏதோ சூஸ் பண்ணுங்கள், நான் தம்பி எடுத்து கொடுக்குறேன். ரோஸ் மில்க். ரோஸ் மில்கா? ரோஸ் மில்கா? ஓகே. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தவளை தன் வாயால் கேட்டது. நீங்க எடுத்துட்டீங்கன்னா கையில எடுத்த பேர் ரோஸ் மில்க் கூடாது, ரோஸ் மில்க் கோச்சிக்கும். அப்புறம் வாழ்நாள் ரோஸ் மில்க் கிடைக்கும். என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? அடிச்சுடுங்க அடிச்சுடுங்க, அதெல்லாம் வேணாம், நீங்க அடிச்சுடுங்க அடிச்சுடுங்க. இதெல்லாம் பார்க்கலப்பா. முடிச்சுடுங்க முடிச்சுடுங்க. சைட் டிஷ்னா ரோஸ் மில்க் தான், நம்பி குடிக்கலாம். கடையில் வாங்கிட்டு வந்தோம். போதுமா? அது காட்டுங்க. இந்த பாவச்சையெல்லாம் நானே வாங்கிக்கிறேன். எங்க ஆளுங்க பாருங்க எவ்வளவு பொறுப்பா இதை செலக்ட் பண்ணலாம். ஓ, காஃபி வச்சா கீழே இது கிளாத் வைப்பாங்க, அது மாதிரி தான் நினைச்சேன் நானு. அப்படிதான் நினைச்சேன். இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லையேடான்றீங்களா? ஸ்கிரிப்ட்லயே இல்ல. நாங்க யோசிச்சிருக்கோம் உங்களுக்காக. டடா. நான் ஒரு ஹம்மிங் தருவேன், அதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரெடியா? ரெடி 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 ரெடி. ஓகே. என்ன உங்க கழுதுகளை செத்து போச்சான்? ஓ, குரலி வித்தையா? நீங்க ஒரு கரெக்டா கொடுங்களா? கரெக்டா கொடுங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்.
நீ சாங்கா ஆமா அப்படியா இந்த ஆமா, பாட்டு நீ song. புதுசா இப்பதான் கேக்குறேன் நானு சரி நான் ஆப்ஷன் தட்டா 5 பேர் சேர்ந்து பாடிருப்பாங்க. உன் கண்ணுக்குள்ள வரவா இல்ல. 5 பேர் என் சேர்ந்து கண்ணு இல்லையா? பொண்ணை பார்த்தா இல்ல. அதுவும் இல்லையா? சரி ஒன் மோர். இது ஓகேங்களா? ஓகே ஓகே டன் டன். ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாங்க. கேட்ட மாதிரி இருக்குதே. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? அந்த மியூசிக் டைரக்டர் கேட்டா எங்களை ஒரு மாதிரி கேட்பாரு. எனக்கு தெரியல. ஓகே ஓ அப்போ வந்து நான் தோத்துட்டேனா? ஆமா. சோ அது என்ன இப்போ சாங் சொல்லிடுங்க. சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருந்தா அந்த சாங். நீங்க ஃபர்ஸ்ட் அப்படியே வரும் அந்த பாட்டுல. ஆமா. வைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இதோ பண்றீங்க பண்ணுங்க. ஓகேயா? ஓகே நான் தான் எடுக்க போறேன். ஆக்கு பாக்கு போடலாமா? சந்தோஷம். இஞ்சி இஞ்சி வேணாம். இஞ்சி ரொம்ப தூரமா இருக்கு. எனக்கு இதான் கிட்டே இருக்கு. எடுத்துக்கோங்க. இது எதுக்கு நான் எடுக்கணும்? நல்ல காம்பினேஷன். ரோஸ் மில்க்குக்கு பாவக்காய். என்ன பண்ணோம்? சாப்பிடணும். ஐயோ கசக்குமே. வேறங்க உங்களுக்கு கொரோனா நிவாரணி எல்லாம் கொடுக்குறோம் நாங்க. பாவக்காய் சாப்பிட்டா நல்லதான். ஃபியூச்சர்ல சுகர் வராது உங்களுக்கு. அப்படியே எடுத்து போடுங்க அடிச்சு விடுங்க. அவ்வளவுதான் முடிச்சு. ஃபேஸ் ஜூம் பண்ணுங்க. அந்த ரியாக்ஷன் கடிங்க. ஓ இல்லையா? கடிங்க. முடியும். முடிச்சு விடுங்க. கேமரா ஜூம். குடிச்சு. போதும். ஐயோ. உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். உங்க டாஸ்க்ல தீய வைக்க. ஓகேவா? Okay. செகண்ட். இது திருப்பி அங்கேயே போயிட்டோம். சாரி கடவுளே நான் சிக்கிர கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட். இன்னும் ஆள் இருக்கா? நீங்க குடிங்களா? நெக்ஸ்ட். கருப்பா ஓகே குடிச்சு விடுங்க. அடிச்சு விடுங்க. பாவ நான் சொட்டுக்கு தட்டா? ஓகே. இதுல என்ன வில்லங்கமா எழுதி வச்சிருக்கீங்களா? எல்லாத்துலயும் இருக்கு. டோன்ட் வரி. அப்படி இல்லைனா கூட நாங்க புதுசா இப்போ ஆன் தி ஸ்பாட்டை கிரியேட் பண்ணுவோம். ஸ்கிப் பண்றோம் எல்லாத்தையும். இதெல்லாம் யார் ஐடியா? நான் சொல்ற ஒரு பாட்டை ரேப் பண்ணணும். ஐயோ மாட்டேன். ரேப் பண்ற மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்களேன். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியா சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? அந்த பாட்டை அம்மிங்களே பாடவா? வேணாம் நீங்க அப்படியே பாடிடுங்க. ஓகே. ஓம் சிவோஹம். இந்த பாட்டை ரேப் பண்ணோம். இந்த பாட்டை எப்படிங்க ரேப் பண்ண முடியும்? ஓம் சிவோஹம். அத நீங்களே பண்ணிட்டீங்களா? நீங்க அதெல்லாம் இல்ல நீங்க பண்ணுங்க. இதே பண்ண கூடாது. நீங்க உங்க ஸ்டைல்ல பண்ணணும். அந்த ஹை பிட்ச்ல. எப்படி பண்றது இது? நீங்க பிபிசியோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நான் உங்களை ஆஸ்கருக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இத பாடுறது? வேற சாங் இல்லையா? இந்த சாங் தான் பண்ணணுமா? ஆமா இந்த சாங் தான். இல்லனா அடுத்து நான் கொடுப்பேன். ஐயோ நான் அப்பவே சொன்னேன்ல. கரெக்ட் தான். அது சாப்பிடுற டாஸ்க் நான் டஃபா தான் வச்சிருக்கேன். நான் கடவுள்ல வந்து இளையராஜா கம்போஸ் பண்ணிருப்பாரு. சூப்பரான சாங். அந்த சாங் வந்து நீங்க வந்து ரீக்ரியேட் பண்ண போறீங்க. உங்க ஸ்டைல்ல நம்ம ஸ்டைல்ல லோக்கலா கானாவா பக்காவா நீங்க பாடுற ரேப்புக்கே கேக்குறவங்க எல்லாரும் ஃபோன்ல ஹெட்செட் போட்டு அப்படியே அம்மங்க கொடுக்கணும். சி அம்மங்க அது ஒரு லைன் தான் தெரியும். நான் லிரிக் நான் தரேன். ருத்ரநாகம் பஜேஹம் அது வரைக்கும் அந்த 4 லைன். ஓம் சிவோகம் ருத்ரநாகம் பஜேகம் ஏதோ ஒன்று. சரிங்க அண்ணா. ஓகே ரெடி போலாமா? ரொம்ப நேரம் டைம் எடுக்கக்கூடாது. டைம் ஸ்டார்ட். 5 1 2 3 4 சிவோஹம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம் சிவோஹம் சிவோஹம். ஓகேவா? நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ நீ சாப்பிடு.
வாடா. கீழே விழுந்துச்சா? என்ன இவ்வளோ பெருசா இருக்கு வச்சிருக்காங்க? எனக்கு மிளகா வைக்கிறவங்க எல்லாரும் அவனுங்களே மாட்டாங்க. ஐயோ, நான் உங்களுக்கு எவ்வளோ சின்ன பீஸா எடுத்து கொடுத்தேன். அக்கா அக்கான்னு கூப்பிட்டு. இறக்கமே இல்லை ப்ரோ, சாப்பிடுங்க. நான் எவ்வளோ சின்ன பீஸா எடுத்து அது கொடுத்தேன். நான் என்ன பண்ண முடியும், சாப்பிடுங்க. நல்லா சொல்ல, இறக்கமே இல்லை. நான் இந்த பச்சை மிளகாக அது வச்சிருக்கணும். சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. 5 சாப்பிடுங்க. 1 இருங்க, நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 20 செகண்ட் டைம் கொடுத்தேன் இல்லையா? இருங்க இருங்க இருங்க. இதுல பாச்சாவா படையப்பாவா? கர்த்தாவே, உன் பிள்ளை நீ தான் காப்பாத்தணும். சாப்பிடுங்க. ரெடியா? சீரியஸாவா? வேற லெவல்ல இருக்கு, சாப்பிடுங்க. ஐயோ ஏசப்பா. ஏன் கீழே போட்டீங்க? நான் ஃபுல்லா தானே குத்து. ஜூஸ் குடிச்சிருங்க. அம்மா 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 அம்மா. பா, என் வாழ்க்கையில காரத்தை நான் வெறுக்கிறேன். எனக்கு போட்ட பிளான் தானா இது? மனசு நிம்மதியா இருக்குது ப்ரோ. இதுக்கப்புறம் எந்த சீட்ல எதோனாலும் கேளுங்க. ஐயோ, அட்டதுல தோத்துனா எனக்கு மிளகா கொடுப்பாங்களே. கண்டிப்பா. நான் பாதி மிளகா வச்சிருக்கேன். ஆக்சுவலா நான் ப்ரோ ரொம்ப காரணம். அப்பா, வாய்கி கண்ணு தலைகள்லாம் எரியுது. எங்க ஆளுங்க யாருல இந்த காமெடி நான் பண்ற மைண்ட்ல இல்லையே போல. இப்போ எந்த டாஸ்க் வந்தாலும் பண்ணிடு செய். பிளான் பண்ணி 2 மிளகா கொடுப்பா. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நான் தான் போனோம். ஓகேவா? ஓகே ஓகே, அடுத்தது ஏதாவது ஒன்று எடுங்க. ஏதாவது ஒன்று எடுங்க, எல்லாத்தையும் எடுத்துருங்க. இந்த டாஸ்க்ல மட்டும் நீங்க சிக்கணும். இருக்கிறதே பெரிய பச்சை மிளகா சைடில் கீழே விழுந்துருக்கு. பாவீங்களா, அப்புறம் கீழே விழுந்தது. நான் கூட பாவ கதை குடிப்பீங்கன்னு நினச்சேன். சே, சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. என்ன தலையாடு? ஹெட்செட் மாட்டிட்டு ஃபுல் சாங் வச்சிருவேன். மிளகா நான் சொல்ற பாட்டை கண்டுபிடிக்கணும். கடவுள் இருக்கான் குமாரு, கடவுள் இருக்கான். ஆர்த்தி கொஞ்சம் சொல்றா. கண்ணில் மாட்டி விடாத ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டா. என் ஃபோனை ஹெட்செட் கொஞ்சம் கொடுங்க. மேலே இருக்கு பாரு, என் ஃபோன் ஹெட்செட் கொஞ்சம் கொடுங்க. பச்சை மிளகா பச்சை புள்ளன்னு பார்க்கணும். எவ்வளோ பெரிய பச்சை மிளகா எடுத்து கொடுத்தீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, காது கேட்குதா? ஒரு குழந்தை புள்ளி அழ வச்சுட்டு கப்பில் வெங்கல சொம்பு கூட கிடையாது. அந்த மாதிரி தான். ஹெவி ஹெட்செட்டா இருக்குமே, ஒண்ணுமே கேட்காது. நான் செக் பண்ணி கொடுங்க. சவுண்ட் ஃபுல்லா இல்ல இருக்கு. இல்ல பார்க்கறேன். இல்ல சவுண்ட் கம்மியா தான் இருக்கும். நான் செக் பண்ணி கொடுங்க. காட்டுங்க. இல்ல ப்ரோ, நான் பாத்துக்கறேன். இல்லக்கா, போட்டல எடுக்க முடியாது ப்ராப்ளம். அதெல்லாம் நான் போங்க, இதெல்லாம் போங்க ஆட்டம். சவுண்ட் வைக்கிறேன். நீங்க அழுத்துங்க. சொன்னீங்க அழுத்துங்க. ஓகே. நான் சவுண்ட் வச்சுட்டு ஸ்லோவாக ஏற்றுவேன். ஓகேங்களா? செம்ம சாங் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பிட் அடிக்கிற சீன்லாம் இருக்கக்கூடாது. அது என்ன தவிர வேற யாரும் அடிக்கக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. ஓகேயா? முத்த நான் குத்துறணும் இந்த டாஸ்க். ரெடியா? ஓகே. சவுண்ட் பொறுமையாக தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுலேருந்து கை எடுத்துருங்க. சவுண்ட் அந்த மேல் பட்டன் அமுக்குங்க. நான் பார்க்குற மாதிரி எடுத்துங்க. இதெல்லாம் போங்கு. பீம் சவுண்ட் வந்ததா? விட்டுருங்க. கை கீழே வச்சுருங்க.
புரியல. நான் பேசவே இல்லை, காதுல வைங்க. கேக்குதா செக் பண்ண. ஓகேயா? எது? குடிங்க. ஒத்தையடி அவ்வளவுதான். 108 தான். யாருன்னா இப்ப 108 போன் வச்சிருக்கோம்பா. நீங்க இப்படி பண்ண தெரியாது நினைச்சீங்களா? இதெல்லாம் நான் பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு வாட்டி கொடுத்தேன்னா அடுத்த வாட்டி வேற மாத்தி தான் கொடுப்பேன். அது நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லல. அது எழுதப்படாத விதி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலலாம். எல்லாம் கிடையாது. பாருங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க நான் போகும்போது நீங்க ஏட பெரிய டெல்மிங் சத்தியமா வாங்கி தருவேன். ப்ராமிஸா வாங்கி தரேன். சத்தியமா வாங்கி தரேன். என்ன பண்ண மறுபடியும்? அவ்வளவுதான் இந்த டாஸ்க் அவ்வளவுதான். இல்ல இன்னும் இருக்கு, அதை எடுத்து வச்சிருங்க. வேற என்ன கொடுங்க? ஓகே, உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். இது அப்படியே பாதி சாப்பிடுங்க. பாதியா? பாதிலாம் முடியாது. நான் உங்களுக்கு ஒன்று தான் கொடுத்தேன். முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று தான் கொடுத்தேன். ஐயோண்ணா இவ்வளோண்ட எவ்வளோ பெருசு இருக்கு கையில் தெரியுதுல்ல? அந்த ஜூம் பண்ணி பெருசாக காட்டுவாங்க. சாப்பிடுங்க. இருங்க. ஓகே சாப்பிடுங்க. நீங்கள் ஒரு கப்பு டீ போங்க. கப்பு டீலே எவ்வளோ? நான் டைம் வாங்கி தரேன். சத்தியம் பண்ணேன் இல்லையா? சரி ஓகே ஓகே. இதுவும் எனக்கு போட்ட பிளானா? இந்த டாஸ்க்கெல்லாம் யோசிச்சு ஒருத்தன் சொன்னான். அவனுக்கு சாயந்தரம் போகணும்னு இருக்கு. எனக்கும் மாதிரி வைக்கிறாங்க, ஆனா நான் மாட்ட மாட்டேன். லாஸ்ட் ஒன் இருக்கு அதுல. இதுனா இஞ்சி கசக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்க லைட்டா. இல்ல வேண்டாம் வேண்டாம். இல்ல நான் டாஸ்க்ல நீங்க எவ்வளவு பெரிய ஒரு சிங்க பெண். நீங்க டேஸ்ட் பண்ணனா அப்புறம் என்ன இருக்கு? சிங்க பெண்ன்றது இஞ்சி சாப்பிட்டு தான் காட்டணும் அவசியம் இல்ல எனக்கு. ஓகே இது அகைன் இருக்கா? ஓகே. இது நான் குனிஞ்சு எடுத்து வைக்கிற மைண்ட்ல கூட இல்ல இப்போ. நீங்க நல்லா கரெக்ட்டா பாடுனீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். இதில் மாட்டுவான். அந்த ஃபேவரட்ஸ் ஃபுல்லா குடிச்சு தரேன். நான் குட்டி தூக்கம் போட்டு வரட்டா? நான் பிரிச்சு தரேன், அப்புறம் நீங்க பொறுமையா குடிச்சிட்டு இருங்க. ஓகே ஓகே பாத்து குடிங்க. நாங்க சைடு சேர்த்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். அடிச்சு விடுங்க. நல்லா இருக்கு பாருங்க. பாவம் கபசுர நீர் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. ஏதோ கண்ணை மூடி குடிச்சு. அது இருக்கு, நான் பார்க்கவே இல்ல. பார்க்காதீங்க அதெல்லாம். இது எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. சத்தியமா இதுக்கு எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. எங்க ஆளுங்க மீதி எல்லாமே வச்சுட்டு இதை வைக்காதீங்க நான் சொன்னேன். இதை வைக்காதீங்க நான் சொன்னேனே. என்ன வச்சிருக்காங்க? விஜேக்கு நீங்க டாஸ்க் வேணும்னாலும் தரலாம். என்னங்க என்ன டாஸ்க்? நான் விசில் அடிக்க சொல்றது இதெல்லாம் சாப்பிட்டு சொல்றது. நீங்க எந்த டாஸ்க் வேணாலும் சொல்லலாம். நீங்க விசில் அடிக்க சொல்லலாம். பச்சை புள்ளான்னு பார்த்து நீங்க மன்னிச்சு கூட விடலாம். எனக்கு ஒன்றும் வேணாம். ஜஸ்ட் அதில் இருக்கிற எல்லா மிளகா சாப்பிட்ருங்க. கொஞ்சம் போச்சு. அதில் என்ன வேணாலும் பண்ணலான்னு போட்டிருக்கேன். ஒரு பேப்பர் பேனை கொடுங்களேன். என் சாவுக்கு கானா இசைவாணியை காரணம் எழுதி வச்சுட்டு. அதான் கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு எல்லாம். ஓகே, நீங்கள் என்ன டாஸ்க் வேணாலும் கொடுக்கலாமா? ஆமாம். இதில் இருக்க 4 ஜூஸை காலி பண்ண சொல்லுங்கள், குடிக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம். ரோஸ் மில்க்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்க, நீங்கள் ஆல்ரெடி கொடுத்ததுக்கே மூக்கில் ஊற்றிட்டு இருக்கு. என்னால் இதுக்கே முடியல, தலைக்கெல்லாம் எரியுது. என்ன டாஸ்க் கொடுக்கலாம்? விசில் அடி சொல்லிட்டா? ஏன் நீங்கள் விசில் இருக்கீங்க? ஏன்னா அதுதான் இப்போ அடிக்க முடியும் ஈஸியா. ஐயோ அது கூட வரலையே. சரி ஓகே, நீங்கள் ஒரு ரேப் சாங் பாடுங்க. நல்ல டாஸ்க் தானே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. இல்லை சாதாரணமாக பாருங்க. இப்போ நான் நார்மலாக பண்ணுற ரேப் மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா அதே பண்ணுறேன். சரி ஓகே. பெண்ணே எந்தன் கண்ணை பார், உள்ளே லட்சம் வெண்ணிலா, உந்தன் கண்கள் என்னை தொட்டது லட்சங்கள் கொட்டியை மருதம்மா அடி போனது போகட்டும் காயங்கள் அரட்டும் எப்போது நான் உன்னை கனவில் பார்க்க அசைகள் வந்துடும் ஆனந்த தந்திடும் இப்போது நீ பாட்டு நீ கேட்க உதட்டில் என்ன சிரிப்பு ஆனா உள்ளுக்கள் என்ன முறப்பு. மிளகா சாப்பிட்ட மறப்பு எனக்கு இப்போ வெறுப்பு. ஓகே 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 டன் டன் டன். டாஸ்க்லாம் முடிஞ்சது. டன் டன். நான் இதுக்கப்புறம் அவ்வளோதான் டாஸ்க் இல்லைல்ல. ஓகே,
கிளியர் பண்ணிருக்குப்பா, முடிஞ்சு. இருங்க ரீடேக் அப்படியே போங்க ப்ரோ. ஐ லவ் யூ ப்ரோ, ஐ லவ் யூ ப்ரோ. சத்த நேரத்துல பச்சை புள்ளி ஏமாத்த பார்த்துருக்காங்க. இது சட்டப்படி குற்றம். நான் இஞ்சி சாப்பிட்டேன், மிளகா சாப்பிட்டேன். சரி ஓகே, நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தா மிளகா கொடுத்துருக்கலாம்ல மறுபடியும். நான் ஏன் அகைன் கொடுக்கல உங்களுக்கு? சரி அப்ப நான் அது மாதிரி வேற என்ன கொடுக்குறேன்? பால் குடிங்க. வேண்டாம், இதை சாப்பிட்டா பால் சாப்பிடுவாங்க. நீங்க பால் குடிக்கலாம். ஐயோ பாருங்க, பியூர் ஒயிட் மில்க், சுத்தமாக சேகரிக்கப்பட்ட மாட்டிலிருந்து கறக்கப்பட்ட அக்மார் பால். அடிச்சு விடுங்க. வாயில வச்சோடனே இந்த பக்கம் துப்பக்கூடாது. சக்கரை இல்ல, சக்கரையே இல்ல அதுல. குடிங்க. என்ன டேஸ்ட் இருக்குது அதுல? நீங்க உப்பு போட்டு உப்பு போடலையா அதுல? நார்மல் பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. எங்க ஆளுங்களாம் எனக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்களே கோபால். சரி ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சரி ஓகே அக்கா, பாவம் விட்டுறலாம். டாஸ்க் முடிஞ்சது மறுபடியும். ஆமா நான் பச்சை சரி சாப்பிடுங்க. இதெல்லாம் டாஸ்க்ல சிங்கப்பெண்ணே பாண்டா தெரியும், பச்சை மிளகாய் சாப்பிடல வேண்டாம். சரி ஓகே, க்ளீன் பண்ணிடுங்க. அதெல்லாம் இல்லங்க, சொல்லுங்க. கிராஸ் ஸ்பெசிஃபிகேஷனா நான் ஸ்டாப் இல்ல ஆக்சுவலா தோணுன்றது வேற. குடிச்சு இது குடிக்கலாமா, குடிச்சு பார்க்கலாமா, அதெல்லாம் இல்ல, சொல்லுங்க.